எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது திண்டுக்கல் ஒன்னாடி சிஸ்டம். நான் உங்கள் தமிழ். ரீசெண்ட் டைமில் நம்ம போட்ட ஒரு ஷார்ட்ஸில் டிராக்டருக்கான பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த ஆம்பிளிஃபையரில் ஷார்ட்டாக நான் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறையா நண்பர்கள் குறிப்பாக விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற டிராக்டராக இருக்கட்டும், லோடு கடிச்சிட்டு இருக்க வண்டிகளாக இருக்கட்டும், இந்த பெரம்பலூர், அரியலூர், அப்புறம் கடலூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருச்சி லைனு, இது இங்கிட்டிருந்து நிறையா பேர் நம்மக்கிட்ட என்கொயரிக்கு நிறையா வந்திருந்தாங்க. தஞ்சாவூர், அப்புறம் மயிலாடுதுறை, கும்பகோணம், இந்த லைனும் கொஞ்சம் நல்லா என்கொயரி நிறையா வந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டது அண்ணா நீங்கள் அந்த போட்டிருந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னே, விவரம் புரிஞ்சுது, ரேட்டு என்ன அப்படின்னு விசாரிச்சாங்க. நாங்களும் இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 2-3 பேர் டைப்பில் அண்ணா அதில் நீங்கள் போட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு, கொஞ்சம் அதை ப்ரீஃபாக ஏதாவது எப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். நானும் அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே, பிகாஸ் ஏன்னா இப்போ நம்ம உள்ள என்ன போட்டிருக்கோன்னு தெரியும், ஆனால் ஏன் போட்டிருக்கோன்னு தெரிஞ்சதுன்னா சப்போஸ் கஸ்டமர் ஆகிய நீங்கள் வாங்குறதுக்கு அது உபயோகரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ. ஏன் இதை செலக்ட் பண்ணோம், இந்த மாதிரி போர்டு ஏன் சூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன மாதிரியான அவுட்புட்டுக்கு இந்த போர்டு மேட்ச் ஆகும். ஸோ அதான் இங்கே கான்செப்டாக இருக்க போகுது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 2.1ல் டிராக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி. இது அக்ரலிக் ஷீட்டில் வராது, அக்ரலிக் ஷீட்டில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய 12 வோல்ட்லேருந்து கன்வெர்ட்டராக இருக்கட்டும், பேஸ் ட்ரபிளாக இருக்கட்டும், சப் ப்ரீயாக இருக்கட்டும், லெஃப்ட் ரைட்டுக்கு போடக்கூடிய போர்டாக இருக்கட்டும், சப்வூஃபருக்கு போடக்கூடிய போர்டாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான சப்வூஃபர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகவல்களை கொண்ட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் சம்மந்தப்பட்ட நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம உள்ள இன்டீரியர்லேருந்து நம்ம ஒவ்வொன்றா கன்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து நம்ம போகலாம், சரிங்களா? ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்சுங்க. இந்த சுவிட்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்வெர்ட்டருக்குமே காமனான லைனில் தான் இருக்கும். ஸோ இந்த சுவிட்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக நீங்கள் பெரிய அளவில் ஒரு சுவிட்சை நீங்கள் டிராக்டரில் இன்பில்ட் பண்ணணும், இந்த பவர் சுவிட்ச்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடணுன்ற அவசியம் ரொம்ப குறைவு. ஏன்னா இது கன்வெர்ட்டரோட இன்பில்டு போகிற சப்ளை கட் ஆஃப் பண்ணுற மாதிரியான சுவிட்சு எல்லா கன்வெர்ட்டர்லையுமே கொடுத்துருப்பாங்க. அதை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த கன்வெர்ட்டரில் மொத்தம் ஒவ்வொரு கன்வெர்ட்டருக்கும் 4 மாஸ்ஃபெட் இருக்கும். அதாவது டிசியை ஃபஸ்ட்டு அதாவது ஏசி மாதிரி மாற்றும், அதுக்கப்புறம் அதை டிசியாக மறுபடியும் மாற்றுற மாதிரி. இது ஒரு கான்செப்ட் ஆஃப் தியரி. கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணுன்னா நான் விவரம் சொல்கிறேன், போக போக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுவிட்சுன்றது நமக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா கன்வெர்ட்டரை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் வண்டியை செட்டுக்கு தனியாக சுவிட்சுன்றது எக்ஸஸாக பெரிய சுவிட்சு போட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு சேஃப் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இதில் இருக்கக்கூடிய சுவிட்சு செட்டுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு லைனப் சுவிட்சுங்க. அடுத்து இது மாஸ்டர் கண்ட்ரோலு. இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த 2.1ல் லெஃப்ட் ஊஃபரையும் ரைட்டு ஊஃபரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எப்படி நான் சொல்ல போனேன்னா, இப்போ 2 ஆரஞ்சு ஊஃபர் போட்டிருக்கீங்க, இல்லை 2 8 ஊஃபர் போடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக அந்த டோன், அதோட ஸ்பீக்கரோட ஊஃபரோட டோன், வாய்ஸ் டோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டம்மி கண்ட்ரோல் தான். இது கேபினுடைய வர்றது. இது நீங்கள் பெரிய ஹெவியான கேபின் சூஸ் பண்ணும்போது இந்த இது வரும். பட் ஆனால் இது தேவைன்னா பயன்படுத்தலாம். பெரும்பாலும் இன்றைக்கி வர எந்த ஆம்பிளிஃபையரும் பேலன்ஸ் கண்ட்ரோல் வைக்கிறது இல்லை. ஏன்னா பேலன்ஸ் கண்ட்ரோல் இப்படி காமனாக வைக்கணும், ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, காமனான டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ட்ரபிளு, பேஸு, சப்பு, இந்த மூணையும் பற்றி நான் சொல்லணுன்னா, ஒரு வாய்ஸோட டோனை ஜென்ரேட் பண்ணுறதுல இருந்து அதோட ஆடியோவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுல முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஸுக்கும் ட்ரபிளுக்கும் இருக்குது. ஏன்னா சப்வூஃபரை வச்சு நான் ரொம்பவும் கேட்க மாட்டேன், இருந்தாலும் சப்வூஃபர் லைன் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. அதை விட எனக்கு லெஃப்ட் ரைட்லேயே நல்ல ஒரு டோன் வேணும் நண்பா அப்படின்னு நீங்கள் கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிடி போட்டு அதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு தெளிவான பிடி கிடைக்கும். இந்த பீட்டில் அட்வான்டேஜ் என்னன்னா
என்ன வாய்ஸ் சவுண்ட் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது மூலியமா நீங்கள் சப்வூஃபரில் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஹார்டஸ்ட் பேஸை ஒரு லிமிட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய 8 இன்ச்சு மற்றும் 6 இன்ச்சு ஊஃபர்களை. இது நான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக கருதுகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் போர்டு. பிகாஸ் இங்கே ஆர்சிஏ சாக்கெட்டோ இல்லை பின்னாடி இருந்து இன்புட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சோர்ஸ் கிடையாது. பிகாஸ் வண்டிகளை பொறுத்த வரைக்கும் டிராக்டர் மாதிரியான பெரிய சப்போஸ் இந்த கருத இருக்கிற மிஷின் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு அது யூஸ் ஆகாது. மெயினாக யூஎஸ்பி போர்டு. இந்த யூஎஸ்பி போர்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான கம்பெனி நம்ம ப்ரிஃபர் பண்ணியே ஆகணும். இதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பகாரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மினி யூஎஸ்பி போர்டு வரும். அதுவே கொஞ்சம் மைக்ரோலேருந்து கொஞ்சம் பெரிய யூஎஸ்பி போர்டும் வரும். அதுக்கு மேலே 2.1 கிளாஸ் டிலேயே வந்துடும். இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2.0ல் மினி போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 மீட்டர் டிஸ்டன்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பாட்டு போட முடியும். வீடியோக்கு சாங்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்கன்னா அவசியம் அதோட ஆடியோ அவுட்புட்டை இந்த ஆம்பிளிஃபையர் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பகாரியா போர்டோட யூசேஜ் நல்லாயிருக்கும். இதில் ப்ளூடூத் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதை ப்ளூடூத்தை மென்ஷன் பண்ணோம். பென்ட்ரைவு, மெமரி கார்டு, ஆக்ஸ் மூலியமாக இங்கேருந்து நீங்கள் செல்ஃபோன் வழியாக ஆக்ஸ் கொடுக்குறீங்க. பழைய எஃப்எம்லாம் வச்சுருக்கீங்க, பழைய ஃபோனில் இருக்குது, அதில் ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் இருக்குன்னா அதை நீங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் மூலியமாக இதை கூட கொடுத்து கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இது அடிஷ்னல் தான். மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவுக்கும் மெமரி கார்டுக்கும் ப்ளூடூத்துக்கும் தான். நல்லா இருக்கு. இதை மேலும் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறோம். அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மினி வெர்ஷன், அப்புறம் கொஞ்சம் பிக்கஸ்ட் வெர்ஷன் நாங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆம்புக்குள்ள இன்டீரியர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்வெர்டர், என்ன சொல்லுவாங்கன்னா இதை கன்வெர்டர்னு சொல்லுவோம். பேட்டரியோட 12 வோல்ட் லைனை டூயல் சப்ளைவாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் இது ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெப் அப் கன்வெர்ட்ரு. இப்போது இந்த பேட்டரி லைனை பொறுத்த வரைக்கும் 2 ப்ளஸ் ஒயர் கொடுத்துருக்கு, சிவப்பு ஒயர் கொடுத்துருக்கேன், 2 ப்ளூ ஒயர் கொடுத்துருக்கேன்னா இந்த 2 சிவப்பு ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியோட ப்ளஸ் லைனை குறிக்கும். 2 ப்ளூ ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் இந்த வயரிங் டயக்ராம் சொல்கிறேன், இது மைனஸ் லைனை குறிக்கும். நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா செட்டை இப்படி ஆன் பண்ண போகிறீங்க. இப்படி ஆன் பண்ணுறது மூலயமா செட்டை ஆன் ஆகும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போது இதில் 2 கன்வெர்ட்டர் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த கன்வெர்ட்டரோட வேலை என்னன்னா நம்மளுடைய டிரான்சிஸ்டர் போர்டுகளுக்கு பவர் கொடுக்கணும். மேலும் இந்த பிடி போர்டு, சபிப்ரி போர்டு, இந்த கெய்னர் போர்டு, இந்த ப்ளூடூத் போர்டு எல்லாத்துக்குமே இதுதான் பவர் கொடுக்கக்கூடிய சோர்ஸ். பிகாஸ் இதில் வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹார்ட். இந்த ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த ஹார்ட்டில் வோல்ட்டு அண்ட் ஆம்பியர் பார்த்தீங்கன்னா பம்பிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இது சக்தி கம்பெனியோடது. இது பார்த்தீங்கன்னா ஜிஆர் கம்பெனியோடது. சக்தி கம்பெனியில் ஹச்டி செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ஜிஆர்லையும் ஹச்டி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் நான் உள்ளே கொடுக்குறேன் அப்படின்னா 36 வோல்ட் வரும். அதே மாதிரி இதில் நான் 12 வோல்ட் கொடுக்குறேன், பேட்டரி லைன் கொடுக்குறேன்னா 30 அவுட்புட் வரும். இந்த 30 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ போர்டுக்கு உள்ளே போயிடும். நீங்கள் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஸ்டீரியோ போர்டு இங்கே இருக்குது, ஸ்டீரியோ போர்டுக்கு யூஸ் பண்ணி போயிடும். அதே மாதிரி மோனோ போர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 36 வோல்ட் டூயல் சப்ளைவாக போயிடும். ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு அவுட்புட்டுக்கு எடுத்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறது உங்களுக்கு ஸ்டீரியோ போர்டு, இங்கிட்டு சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோனோ போர்டு. இந்த ஸ்டீரியோ போர்டு தான் நமக்கு 6 இன்ச்சோ இல்லை 2 8 இன்ச்சோ நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு ரெண்டில் எதுனாலும் சிங்கிள் மேக்னெட் யூஸ் பண்ணுறது நல்லது. டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோவோட டோன் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஜேபிஎல் போடணும், பயனியர் போடணும் ப்ரோ, எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஆம்ப் பண்ணணும்னா இதே மாதிரி கான்ஃபிகரேஷனில் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் கூட தாங்குற மாதிரியான ஒரு டிரைவர் செக்ஷனை போட்டுக்கலாம். இப்போ 36 வோல்ட் வருதுங்களா, இதிலே 36 வோல்ட்டில் அந்த மகாராஜா, குமார் அந்த மாதிரியான கம்பெனி போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்னோட கம்பெனி, ரொம்ப ஸ்வீட்டான பேஸ் அண்ட் ரிசல்ட் கிடைக்குது. எங்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இதோட காமனான வேலை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோன் ஜென்ரேஷனில் பிடிஐயும் சபிப்ரியும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு சக்தி கம்பெனியோட பிடி ப்ளஸ், பிடி போர்டு தனி, சபிப்ரி தனி, ரெண்டுமே தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்குது. இதில் மெயின் விஷயம் இந்த பகாரியா போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கெயின் கம்மியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு லைன் நாங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீரியோ கெய்னர் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டீரியோ கெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் பேஸ்டாக வேலை செய்யும். இந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இந்த டிரான்சிஸ்டர் டைப்பில் வேலை செய்யும். ப்ரீ செட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா இந்த பகாரியா போர்டோட சிக்னல் இங்கே போய் இங்கேருந்து பிடி, இங்கேருந்து அப்படியே சபிப்ரி லைனுக்கு போயிடும். இந்த சபிப்ரி அண்ட் பேஸ் டேபிளை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் மூலியமாக நம்மளோட பவர் டிரான்சிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்பீக்கர் லைனை படிக்க வைக்க போகிறோம். அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன்,
இந்த 2 ஃபேனும் வந்து கூலிங் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 0.30 ஆம்பியர், அதாவது கிட்டத்தட்ட வந்து 30 மைக்ரோ ஆம்பியர் வந்து கணக்கு வச்சுக்கோங்க, மில்லி ஆம்பியர் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இதோட அந்த ஸ்பீடு கிடைக்கும். இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஏர் த்ரோ வந்து இந்த காயிலையும் சரி இந்த போர்டையும் சரி கூலிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு நாங்கள் உட்காந்து R&D பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். என்னென்ன போடணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும்னு. இந்த ஆம்பிளிஃபையரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,500 இதுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் எம்ஆர்பி ரேட்டு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சப்வூஃபர், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஊஃபர் வந்து என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் வந்து கூடலாம் குறையலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹெவி தான் கேட்டாங்க, அவங்களுக்கு ஹெவி தான் போட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்துன்னா அதுக்கு என்ன பண்ணுறது பண்ண முடியும். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வருது பார்த்தீங்களா, இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ நம்ம கூட்டியும் கூட ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் கூட தூக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் இந்த போர்டுக்கு கன்வெர்ட்டர் கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு அவசியம் பிடிக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோக்களில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது தமிழ், திண்டுக்கல் ஒன்னாடு சிஸ்டம், யுவர் கஸ்டமைஸ்டு ஆடியோ பார்ட்னர். நன்றி நண்பர்களே.